எல்லாம் அல்ல உமையூர் பாபாவுடைய திருவருள் தொழிலுக்கு இன்றைய தினத்திலே, அதுவும் அற்புதமான திருவாதிரை நாளிலே அம்மையப்பராக நடராஜ பெருமான சிவகாம சுந்தரி தாயாரும் திருத்தேரில் பவுனி வர இருக்கின்ற இந்த அற்புதமான நாளை மனதிலும் புத்தியிலும் இருத்தி அடியார் கூட்டமாகிய உங்கள் மத்தியில் ஒரு சில கருத்துக்களை பேச வேண்டும் என்று அண்டவான அருள்துறை குருநாதர் ஐயா அவர்கள் வெளியனுக்கு படித்தார்கள். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக உங்கள் மத்தியிலே பேசிய இடையிலே இந்த தேர் திருவிழா பணி நடந்த காரணத்தினால பேசுறேன். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஐயா சொன்னாங்க தன்னம் தாங்கி வரக்கூடிய பொறுப்பை அந்த கொடுப்பார். ஐயாவுடைய அன்புக்கு அளவே கிடையாது. சரி, பெண்கள் பெருமக்களே, இப்பொழுது நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் நம்மை சுற்றி 3 வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதே உங்களால் உணர முடிகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. 3 வெள்ளங்கள் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையில பார்க்கலாம். அவளை பற்றி சொல்லுகின்ற போது பெரியவாச்சான் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். 3 வெள்ளம், மார்கழி மாதம், இந்த மாதத்துல தான் 3 வெள்ளத்தில் நம்ம மூழ்கிறோம். ஒரு வெள்ளம் தலைக்கு மேலே, அது என்ன வெள்ளம் என்று சொன்னால் பனி வெள்ளம். அதிகாலை நேரத்தில் பனி வெள்ளத்தில் நாமெல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா? பனி வெள்ளத்தை தான் உட்கார்ந்துக்கிறீங்க. தலையினுடைய உச்சிக்கு மேல பனி வெள்ளம் என்று சொன்னால் பெருமக்களே, நம்முடைய நெஞ்சத்துக்குள்ளே ஒரு வெள்ளம் பாய்கிறது. அது என்ன வெள்ளம்? பக்தி வெள்ளம். தலைக்கு மேலே பனி வெள்ளம், நெஞ்சுக்குள்ளே பக்தி வெள்ளம். இன்னொரு வெள்ளம் சொன்னீர்களே 3, என்ன வெள்ளம் என்று சொன்னால் குழுமி இருக்கக்கூடிய பக்த பெருமக்களுடைய வெள்ளம். அதிகாலையிலே நாம் 3 வெள்ளத்தில் குளிக்கிறோம். எல்லாரும் காலையில வீட்டுல குளிக்கிறத நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த சபையில் அப்படி அல்ல, 3 வெள்ளத்தில் நாம் குளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் படலம் பூமியை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மற்ற காலங்களில் நீங்கள் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை விட 2 மடங்கு அதிகமான ஆக்சிஜனை சுவாசிக்கின்ற அற்புதமான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் மாத்திரம் தான் கிடைக்கும். அது காலை நேரத்தில் தான் கிடைக்கும், மற்றதான் கிடைக்காது, மற்ற இடத்துலாம் கிடைக்காது. அடுத்தபடியாக சிலவற்றை நாம் தெரிந்திருக்கிறோம், சிலவற்றை நாம் தெரியாமல் இருக்கிறோம். தெரிந்தது என்ன, தெரியாதது என்ன? தெரிந்தது என்ன? நான் முகம் பார்த்து தான் பேசுவேன், மைக் பார்த்து பேச மாட்டேன். எல்லாத்தையும் தெரியும். ஐயா முகம் பார்த்து தான் பேசுவார், மைக் பார்த்து பேசுவேன். அதனால மைக்கு என்னை பார்த்தா நிற்கணுமே தவிர நான் மைக்கை பார்க்க மாட்டேன். தெரிந்த விஷயம் தெரியாத விஷயம் சொன்னேன். ஒன்று, எல்லாரும் சிவாலயத்துக்கு போறோம். கொடிமரம் முன்னால இருக்குது. வீழ்ந்து நமஸ்காரம் பண்றோம், எழுதும். நேர கற்பகிரகம் இருக்குது, சுவாமியை பார்க்கிறோம் இல்லையா, நமஸ்காரம் பண்றோம். இதுதான் நடக்குது. நீங்க எதுக்கு விழுந்தீங்க, எதற்கு எழுந்தீங்க, என்னத்தை பார்த்தீங்க, என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சு? கொடிமரத்திலிருந்து தொடங்குறேன். ஏன்னா அங்கதான் முதல் வணக்கம் நடக்குது இல்லையா? இது தெரிந்த விஷயம். இதுல தெரியாத விஷயம் என்ன இருக்கிறது? தெரிந்த விஷயம் கொடிமரத்தின் முன்னால் வணங்குகின்ற வணக்கம். இது தெரியாத விஷயம் என்ன என்று கேட்டால் பெருமக்களே, நீங்கள் கொடிமரத்திற்கு முன்னாலே வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் விழவில்லை, உங்களை பற்றி இருக்கக்கூடிய பாசம் இருக்கிறதே அது கீழே விழுகிறது.
உயிரை பற்றி இருக்கக்கூடிய பாசம் கீழே விழுகிறது. விழுந்தது நாம, ஆனா கருத்து என்னது? நீங்கள் விழவில்லை, உங்களுடைய உயிரை பற்றி இருக்கக்கூடிய பாசம் கீழே விழுந்தது. எழுந்தது நீங்கள். அத பாசத்தை விடுத்து எழுந்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி இருக்கக்கூடிய பாசம் உங்களை விட்டு கழண்டு போச்சு. பாசமற்ற தூய்மையான உயிர் என்ன செய்கிறது? எந்திக்கிறது. எந்திச்ச உடனே என்ன பார்க்கிறீங்க? கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பகவானை பார்க்கிறீர்கள். பாசம் நீங்கிய உயிர் தான் பகவானை பார்க்க முடியும். பாசம் பற்றி இருக்கக்கூடிய உயிர் பகவானை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப விழுந்தது பாசம், எழுந்தது பசு, கண்டது சிவத்தை. புரிஞ்சுதா? புரிஞ்சா புரியலையா? ரொம்ப எளிமைப்படுத்தி தான் பேசுறேன், கஷ்டமா பேசவே மாட்டேன், எளிமைப்படுத்த பேசுறேன். விழுந்தது பாசம், எழுந்தது பசு, பாசம் நீங்கிய பசு, கண்டது சிவத்தை, கலந்தது பேரு இன்பத்தில். இவ்வளவுதான். இது எத்தனை நம்ம அறிஞ்சிருக்கிறோம்? எல்லாரும் விழுந்து கும்பிட்டாங்க, நானும் கும்பிட்டேன். இதுதான் நம்ம இந்து மதத்தை பிடிச்ச பெரிய சனியா. இதுதான் காரணம் தெரியணும். எது ஒண்ணுக்கும் காரணம் தெரியணும். காரியத்தை செய்கின்றோம், அந்த காரியத்திற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வருத்தம். இன்னொரு செய்தி சொல்றேன். எல்லாரும் திருப்பதிக்கு போறீங்க, பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தில் கலந்து கொள்றீங்க. எல்லா பிரம்மோற்சவத்துக்குள்ளேயும் கலந்து கொள்வதை விட கருடாழ்வார் மேல எம்பெருமான் வருவார் அல்லவா, அந்த பிரம்மோற்சவத்துல பார்த்தா கூட்டம் அந்த திருப்பதி மலையை பொடியாயிரும் போல இருக்குது. அந்த அளவு கூட்டம் வருது அல்லவா. நான் கேட்கிறேன், எல்லா நாளும் தானே பெருமாள் வராரு, வாகனத்து மேல வராரு. அப்போதெல்லாம் இல்லாத அந்த பெருங்கூட்டம் கருடாழ்வார் மீது பகவான் ஆரோகணித்து வருகின்ற பொழுது கூடுவதற்கு என்ன காரணம்? எல்லாம் சிந்திக்கணும். இந்த மூளை தூங்க விடக்கூடாது இல்லையா? நடமாட்டினாக்கா காலுக்கு பலம், நடமாட்டம் இல்லைன்னா கால் ஊனமாகிடும். நடமாட்டம் இல்லைன்னா காலு ஊனமாகிடும். அதுபோல புத்தி தூங்க விடக்கூடாது, புத்தி உசுப்பி விடணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லா வாகனத்தின் மீது பெருமாள் ஆரோகணித்து வருகின்ற போது கூடாத ஒரு கூட்டம் கருடாழ்வார் மீது பகவான் ஆரோகணித்து வருகின்ற பொழுது அந்த திருப்பதி மலையை பொடியாகும்படியாக அவ்வளவு கூட்டம் வந்தது. என்ன காரணம்? இதான் என்னுடைய கேள்வி. அப்போ காரியம் தெரியுது, காரணம் தெரியல. வேற ஒண்ணும் இல்லை பெருமக்களே. கருடாழ்வார் என்பது வேதம், வேதத்தின் உள்பொருளாக இருக்கக்கூடிய பகவான் அந்த கருடாழ்வார் மீது நமக்கு காட்சி தருகின்றான். கருடாழ்வார் தரிசனத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது? வேதமும் வேதத்தினுடைய பொருளும் ஒரு சேர ஒரே நேரத்தில் கிடைக்கின்ற காரணத்தினால் அத்தனை மக்களும் பெருவாரையாக கூடியிருந்து பகவானை சேவிக்கிறார்கள். வேதமும் வேதத்தினுடைய பொருளும் ஒரே நேரத்தில் கிடைக்குது, மற்ற நாள்ல கிடைக்கிறது இல்லை. அப்ப காரியம் காரியத்திற்கான காரணம், காரியம் காரியத்திற்கான காரணம் என்று சொன்னேன். கொடிமர வணக்கத்தை பற்றி சொன்னேன். கருடாழ்வார் மீது பகவான் மீது ஆரோகணித்து வருகின்ற கூடிய கூட்டத்திற்கான காரணம் என்ன என்பதையும் பார்த்தோம். அடுத்த செய்தி, உயிர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கு பக்தி என்பது எல்லாத்துக்கும் தெரியும். உயிர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு பக்தி என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. ஆனால் அடுத்த செய்தி, இறைவன் உயிர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, அருள் இருக்கிறது, அதற்கு என்ன பொருள்? உயிர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கு பக்தி, இறைவன் உயிர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தி அன்பு இருக்கிறது, அல்லது அருள் இருக்கிறது, அல்லது கருணை இருக்கிறது. அதுக்கு என்ன பெயர் என்று வாத்சல்யம் என்று பெயர். என்னையா வாத்சல்யம் சொல்றீங்க? அதாவது நாம சும்மா கும்பிடுறோம், தேங்காய் பழத்தை வச்சு கும்பிடுறோம். அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அப்புறம் சொல்ற நேரம் இருந்ததுன்னா
வாத்சல்யம்னா என்ன? பசுமாடு இருக்குது கண்ணுக்குட்டியோட கூடி, அதாவது அது பிறக்கின்ற பொழுது கண்ணுக்குட்டி தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் நடக்கும். கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன செய்யும் சொன்னால், அந்த பிறந்த கண்ணுக்குட்டிய தன்னுடைய மடி பக்கத்துல வச்சுக்கொண்டு அந்த பசுமாடு என்ன செய்யும்னா, தன்னுடைய நீண்ட நாக்கை நீட்டி அந்த கண்ணுக்குட்டிக்கு மேல இருக்கக்கூடிய வலுவழுப்பு இருக்குது அல்லவா, அது அப்படியே நக்கும். நமக்கெல்லாம் அசிங்கமா இருக்கும். ஆனா தாய் பசு தான் ஈண்ட கண்ணுக்குட்டியினுடைய மீது படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் எதனால் நக்கும்? தன்னுடைய நாக்கினால் நக்கி 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 தூய்மைப்படும். அதுபோல எம் பெருமான் என்ன செய்கிறான்? உயிர் வர்க்கமாகிய நம்மில் படிந்திருக்கக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடிய அழுக்குகளை என்ன செய்கிறான்? போக்கி அப்படியே ஆட்கொள்ளும். எது போல பசுமாடு எவ்வாறு தான் ஈண்ட கன்றுக்குட்டியின் மேல் படிந்திருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் தன்னுடைய நாக்கினால் நீக்கி தன்னோட ஒரு அருகணித்துக் கொள்கிறது. அதுபோல பகவான் உயிர்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த பந்தபாசங்களை எல்லாம் நீக்கி தூய்மை ஆக்கி என்ன செய்கிறான்? தன்னுடைய திருவடிகளில் சேர்த்துக் கொள்கிறான். இதைத்தான் நான் சொன்னேன், பக்தி வாத்சல்யம். நீங்க காட்டியது பக்தி, இறைவன் காட்டியது வாத்சல்யம். உங்களுடைய அன்பையும் பகவானுடைய அன்பையும் பார்க்கின்ற போது பகவான் அன்பு எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. வெறும் அழுக்கை இந்த பசுமாடு எப்படி திங்கிது பார்த்தீங்களா? அதுபோல நம்முடைய பாசத்தை எம்பெருமான் போக்குகிறார். மூன்றாவது செய்தி, தேர் திருவிழா. இதை பற்றி பேசணும் அப்படின்னாங்க. நாம கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது உண்டு, பகவான் நம்மளை தேடி வருவது உண்டு. நாம் இறைவனை தேடி கோயிலுக்கு செல்வது போல அவன் உயிர் வர்க்கங்களை நாடு என்ன செய்கிறான்? ஊருக்குள்ளே பவனி வருகிறான். அதுதான் பவனி என்று சொல்லக்கூடியது. நிறைய வீடுகள் இருக்குது வீதியில். அந்த வீடுகளில் நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். ஆரோக்கியம் கெட்டு பல்வேறு பிரச்சனைகளினால் வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டாகி இல்லையா? ஆரோக்கியமாக இருப்பவர்கள் அப்படியே கோயிலுக்கு வருவார்கள், சாமி கும்பிடுவார்கள், போயிடுவார்கள். ஆரோக்கியம் இல்லாதவர்கள், அதாவது மன ஆரோக்கியம் இல்லாதவர்கள், பொருளாதார ஆரோக்கியம் இல்லாதவர்கள், எந்த ஆரோக்கியம் இல்லாதவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே தலை காட்டுவதற்கு கூட கூசுவார்கள், வெளியே வருவதற்கு கூட கூசுவார்கள். அத்தகைய மக்களை சந்திப்பதற்காக என் பெருமான் என்ன செய்கிறார்? நீ வர வேண்டாம், நான் வர்றேன். நீ என்னை பார்க்க வரவில்லை, நான் உன்னை பார்க்க வருகிறேன் என்று வருவது அல்லவா இந்த பவனி. எவ்வளவு கருணை அவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவன் நம்மை நோக்கி வருவான். எப்படி வருவான்? சப்பரத்தில் வருவான், வாகனத்தின் மீது வருவான், தேரின் மீதும் வருவான். சப்பரத்தில் வருவான், வாகனத்தின் மீது வருவான், தேரின் மீது ஏறியும் வருவான். இது அடுத்து பெருமக்களே, இந்த தேர் உற்சவம் இருக்குது. 3 விதத்தில் உண்டு. உற்சவம் என்று வடமொழி சொல்லுகின்ற போது 3 எழுத்து என்று சொல்வார்கள். அந்த 3 எழுத்துக்கு அவர்கள் விளக்கை சொல்லுகின்ற பொழுது படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்வார்கள். தேர் மீது இணைந்து வருகிற உற்சவம் சொல்லுங்களோ. இந்த உற்சவம் 3 விதம். தேர் திருவிழா 3 விதங்கள் உண்டு. 1 மசோத்துவம், 2 மகோத்சவம், 3 மாசோத்துவம் என்று சொன்னேன். இந்த மாசோத்துவத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு மகோத்சவத்துக்கு விளக்கம் சொல்ல. மாசோத்துவம் என்று சொன்னால் ஒரு மாதத்தில் வரக்கூடிய திதிகளில் நடக்கின்ற தேரோட்டம். திதி 2 அன்னம், ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. இந்த பௌர்ணமி அமாவாசை சிறப்பாக கொண்டு இறைவன் தேர் மீது ஏறி வீதி வலம் வருவான். அது மாசோத்சவம், மாசத்தில் நடக்கக்கூடிய உற்சவம். 2 மாசோத்சவம். 2வது என்ன சொன்ன? மகோத்சவம் சொன்ன. இப்போ நடக்குது மகோத்சவம். இது என் பெருமானுடைய திருநட்சத்திரத்தில் நடக்கும். என் பெருமானுடைய திருநட்சத்திரம். இன்னைக்கு என்னது? திருவாதிரை திருநட்சத்திரம், மார்கழி திருவாதிரை. அன்னைக்கு மாத்திரம்தான் நடக்கும், மற்ற நாள் நடக்காது. என் பெருமானுடைய திருநட்சத்திரத்தில் நடக்கிறது தான் மகோத்சவம் பெரு. 3 என்ன சொன்னேன்? பக்தர்களுடைய உற்சவம், பக்தோற்சவம் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் செய்கின்ற உற்சவம். என்னது கேட்டப்போ, பழனிக்கு போறீங்க, தங்கத்தேர் பார்க்குறீங்க,
அது ஏதாவது கிழமையில் ஓடுதாங்க, எல்லா கிழமையிலும் ஓடுது. ஏதோ நட்சத்திரம் கணக்கு உண்டா? கிடையாது. பக்தர்கள் எப்பொழுதெல்லாம் தேர் இழுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் இழுப்பார்களோ அதற்கு பக்தோற்சவம் என்று பெயர். அப்போ மாசோற்சவம், மாசத்தில் வரக்கூடிய திதிகள், அமாவாசை, பௌர்ணமி, அடுத்தது மகோற்சவம். எம் பெருமானுடைய திருநட்சத்திரையாகி என்னை மார்கழி திருவாதிரை நடக்குதல்லவோ ஒரு வருஷத்துல, இது மகோற்சவம். இன்னொன்று என்ன சொன்னேன்? பக்தோற்சவம் சொன்னேன். பக்தர்கள் தான் விரும்புகின்ற நாளில் பகவானை தேரின் மீது எழுந்தருளச் செய்வது. உதாரணம் பழனி, திருச்செந்தூர் போன்ற இடங்கள். நீ எப்போ விரும்பி அவன் பணம் கட்டினா தேர் எடுக்கலாம். இது பக்தோற்சவம். 3 தான் சொன்னேன் இல்லையா? எதை சொன்னேன்? 3 சொன்னேன். பெருமக்களே, இந்த தேரில் நம்ம ஒரு புதுமை செய்திருக்காரு. அவர் என்னை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மற்றைய தேர்களுக்கும் நம்முடைய அண்டவன அருள்துறையில் இன்று நடக்கின்ற தேரோற்சவம் என்ன வித்தியாசம் சொன்னால், இந்த தேரில் செய்திருக்கக்கூடிய படிமங்கள் இருக்கிறது, அவைகள் வித்தியாசமானவை. 63 நாயன்மார்கள் உண்டு, ஏனைய அடியார்கள் உண்டு. இதற்கு மேலாக இந்த தேசத்தில் வாழ்ந்த தேச தலைவர்கள் வ.உ.சி., மகாகவி பாரதி போன்றவர்களை எல்லாம் இதில் எழுந்தருள் செய்திருக்கிறார். அது புதுமையில் புதுமையான ஒரு செய்தி. இந்த தேரில் இந்திராதி தேவர்கள் உண்டு, பூத கணங்கள் உண்டு, அஷ்டதிக்கு பாடல்கள் உண்டு, நவகிரகங்கள் உண்டு, அம்பிகையும் உண்டு. இந்த தேர் நடத்துகின்றவர்கள், கலந்து கொள்கின்றவர்கள் கிடைக்கின்ற பயன் என்று சொன்னால் மோட்ச சாம்ராஜ்யம் இருக்கிறது அல்லவா, அது உறுதி என்று உறுதிப்படுத்தும். யாரெல்லாம் நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் கலந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மோட்சம் உறுதியாக கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இந்த தேர் தடம் பார்த்தல் ஒன்று உண்டு. நான் பலர் கேட்டேன், அது என்ன தேர் தடம் பார்த்தல் என்று சொல்லி. தேர் உற்சவம் முடிஞ்ச உடனே பகவானை கீழே இறக்கி ஒரு சப்பரத்தில் வைத்துக் கொண்டு தேர் எந்த வீதியாக அந்த வீதி வழியாக போயிட்டு வருது. அதுக்கு தேர் தடம் பார்த்தல் அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், நான் பலரை கேட்டேன், பலரும் பல விதமாக சொல்றாங்க. சரியப்பா, ஆகமத்தில் தான் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்றேன்னு சொன்னா இன்னும் சொல்ல காணல. தேர் தடம் பார்த்தல் என்றால் வேறு ஒன்றுமல்ல, தேரின் மீது பகவான் இருக்கிறான். இப்போ உங்களால் பார்க்க முடியுது, பார்க்கிறீங்களா? சரி, உங்களை காலடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், எறும்பு போன்ற பூச்சி பார்க்க முடியுமா? தேர் மீது பகவான் இருக்கிறார். பகவான் எதுக்காக வர? எல்லாரும் பார்க்கணும் தானே. நீங்க பார்த்துட்டீங்க, உங்க காலடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது அல்லவா? அதற்காக எம்பெருமா என்ன செய்யறான்னு சொன்னா, தேரை விட்டு இறங்கி சப்பரத்தில் ஏறிக்கொண்டு அப்படியே வர்றான். தான் வந்த பாதை வழியாக சின்ன சின்ன பூச்சிகளுக்கு தன்னை காட்டிக் கொள்வதற்காக வரக்கூடிய காட்சிக்கு தான் என்ன பேரு? தேர் தடம் பார்த்தல். இதை விட்டு வேற இதெல்லாமோ சொல்றாங்க. அதாவது பூச்சியை தான் நசிங்கிறது தான் பார்க்க வர்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு சிரிப்பா இருந்தது, என்ன இப்படிலாம் பேசுறாங்க சொல்லி. அதான் சொல்ல, இந்து மதத்துல சடங்குகள் தெரியும், ஆனா சடங்குகளுக்கான காரணங்கள் தெரியாது. இப்ப தேர் தடம் பார்த்த புரிதல்லவா, நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படி அண்ணாந்து பார்க்கலாம் பகவான் தேர் மீது இருக்கு. ஆனால் ஒரு எறும்பால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு பூச்சி, ஊர்ந்தோட பூச்சி பார்க்க முடியுமா? முடியாது. அவைகளும் தன்னை கண்டுகொள்ள வேண்டும், அவைகளுக்கும் தான் அருள்பாலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு என் பெருமான் என்ன செய்கின்றான்? தடம் பார்த்து வருகின்றான், தடம் பார்த்து வருகின்றான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில ஆன்மீகம் பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கும் தேரை பற்றி சொல்லணும் ஏன் சொன்ன பெருமக்களே, ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் மட்டும் நம்மை வாழ்க்கைக்கு சமைப்பது எதுவோ நன்றாக உன்னிட்டு கேட்க வேண்டும். தயவு செய்து உட்கார்ந்துருந்தீங்க நல்லா இருக்கும். நிற்கிறவங்களும் உட்கார்ந்து கேளுங்க, இருந்து கேட்கணும். ஏன்னா சொற்கள் நிற்க வேண்டும், நாம் இருந்து கேட்க வேண்டும்.
சொல்லுகின்ற கருத்துக்கள் உங்கள் நெஞ்சிலே நிற்க வேண்டும். நம்மை வாழ்க்கைக்கு சமைப்பது எதுவோ அது சமயம், பக்குவப்படுத்துவது எதுவோ அது சமயம். வாழ்க்கைக்கு சமைப்பது எதுவோ அது சமயம், பக்குவப்படுத்துவது எதுவோ அது சமயம். சமயம் சார்ந்த வாழ்க்கை என்ன செய்யும்? சமயம் சார்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். சமயம் சார்ந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும். தரிகட்டு ஓடவிடாது, தரிகட்டு ஓடவிடாது. சமயம் சாராத வாழ்க்கை தரிகட்டு ஓடச் செய்யும். சமயம் சார்ந்த வாழ்க்கை ஒழுங்காக நடக்க செய்யும். இது சமயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்து, சமயம் என்பது மற்றவர்கள் சொல்வது போன்று ஒரு மார்க்கமா என்று கேட்டால் இல்லை. சமயம் என்பது மற்றவர்கள் சொல்வது போன்று ஒரு மார்க்கமா என்று கேட்டால் இல்லை. அது சமுதாயத்தை வடிவமைக்கும் ஒரு படைப்பு ஆற்றல். சமுதாயத்தை வடிவமைக்கின்ற ஒரு படைப்பு ஆற்றல். மகான்களால் தோற்றுவிக்கப்பட்டவை, மகான்களால் தோற்றுவிக்கப்பட்டவை. இந்த மகான்கள் யார்? இறைவனுடைய அருட்பெருஞ்சோதியிலிருந்து தெரிக்கின்ற சில தீ பொறிகள், நெருப்பு பொறிகள் தான் மகான்களாக தோன்றுகிறார்கள். ஆனால் நம்முடைய சமயம் இதிலிருந்து வித்தியாசம். யார் தோற்றுவித்தார் என்ற எண்ணமே நமக்கு கிடையாது. யார் தோற்றுவித்தார் என்ற வரலாறே நமக்கு கிடையாது. சனாதன தர்மம் என்று இதை சொல்லுவார்கள். அடுத்து, இந்து தர்மம் என்பது ஒரு மதமா? டாக்டர் அருட்செல்வர் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு அருமையான கருத்து. மகாலிங்கம், டாக்டர் மகாலிங்க ஐயா சொல்றார், இந்து தர்மம் என்பது ஒரு மதம் அல்ல. நல்லா கேட்டுக்கொள்ள, இந்து தர்மம் என்பது ஒரு மதம் அல்ல. மதம் அல்ல என்று சொன்னால் மதத்தை விட மேலானதுன்னு சொன்னார். மதத்தை விட மேலானது, மேலானது மற்றும் மகத்தானது. அடுத்தது சொல்ல போட்டார், மதத்தை விட மேலானது, மகத்தானது. பேரின்ப பெருவாழ்விற்கு நம்மை இட்டு செல்வது, பேரின்ப பெருவாழ்விற்கு நம்மை இட்டு செல்வது. முடிவில் பரம்பொருளோடு நம்மை அடைவிப்பது, பரம்பொருளோடு நம்மை அடைவிப்பது. அடுத்து, பிறவியின் நோக்கமே பிறவாமை தானே, பிறவியின் நோக்கமே பிறவாமை தானே. அதற்கு உத்தரவாதமானது நம்முடைய சமயம், அதற்கு உத்தரவாதமானது. சிவமே பொருள் என்று தேற்றி, வள்ளல் பெருமான் சொல்வார், சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளி கேட்டும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் தில்லை சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி. அப்ப நம்மை பரம்பொருளோடு அடைவிப்பது என்பது கருத்து. அடுத்து, சமயங்கள் ஆனவையெல்லாம் தத்தம் சிறப்பு கொள்கைகளில் ஒன்றுபட்டு இருந்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் பொது கொள்கைகள் ஒன்றுபட்டு இருக்கும். சமயங்கள் எல்லாம் தத்தம் சிறப்பு கொள்கைகளில் வேறுபட்டு இருந்தாலும் பொது கொள்கைகளில் ஒன்றுபட்டுதான் இருக்கும். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி தான் ஒன்றிலும் அடங்காது, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி தான் ஒன்றிலும் அடங்காது இருக்கும் ஒரு வியாபக பொருள் எது என்று சொன்னால் பகவான். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்குவான், தான் எதாவது அடங்குவானா? ஒன்றில் அடங்க மாட்டான். எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி தான் ஒன்றிலும் அடங்காது இருக்கக்கூடியவன் தான் யாரு? பரம்பொருள். இந்த பிரபஞ்சம் எல்லாம் அந்த வியாபகத்தில் அடங்கக்கூடிய வியாபிய பொருள் என்று சொல்வார்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாம் அந்த வியாபியத்தில் அடங்கக்கூடிய வியாபக பொருள் என்று சொல்வார்கள். பரம்பொருள் பற்றி ஒரு டிஸ்கஷன் சொல்றார். பரம்பொருள் காலம் அறியாத தொன்மை உடையது. காலம் சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியாது. பரம்பொருள் காலம் அறியாத தொன்மை உடையது, இன்ப நிறைவினதாய் விளங்குவது. எங்கு தொட்டாலும் இனிக்கும், அந்த இன்ப நிறைவினதாய் விளங்குவது என்று சொன்னார்கள். ஒருபோது மாறுபாடு என்பதை கண்டறியாதது, அனைத்திலும் இறைவன் நிரம்பி இருக்கிறான் என்று சொல்வார்கள். மகாகவி பாரதிட்ட கேட்டார், இது அதில் இருக்கிறானா இதில் இருக்கிற எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று அவர் ஒரு பாடலை சொல்வார். அவன் இல்லாத வஸ்துவே இல்லை. ஈஷா வாஷ்யம் இதம் சர்வம் என்று வடமொழியில் சொல்வார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை ஆரூரில் நேரில் பார்த்தார்.
நமக்கு ஒரு வாய்ப்பு, ஆரூர்ல பார்க்கின்ற தேரத்தான் இப்ப நீங்க பார்க்கிறீங்க. திருவாரூர் பார்க்கின்ற தேரின் வடிவம் தான் இங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரூர் பெருமானை நேரிலே பார்த்தார். திருக்கட்சி நம்பிகள் வைணவத்தில், திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி வரவனிடத்தில் நேரிலே பேசினார். வைணவ அறிந்தவர்கள் அறிவார். திருக்கட்சி நம்பிகள் காஞ்சிபுரத்தில் பெருமானிடத்தில் பேசினார். காஞ்சி வரவனிடம் நாளும் நலவலாய் மகிழ்ந்தார். பரமஹம்சருக்கு காளியினுடைய தரிசனம் கிடைத்தது. சமற்ற ராமதாசருக்கோ அனுமனுடைய தரிசனம் கிடைத்தது. நால்வர் பெருமக்களுக்கு இறைவனுடைய அனுபவம் அன்றாடம் கிடைத்தது. ஆமா, இறைவனின் நிரந்தர இருப்பிடம் எது என்று கேட்டால் அதற்கு சொன்னார், இப்படியெல்லாம் இருந்தாலும் இறைவனுடைய நிரந்தர இடம் அவருடைய இதயம். அவருடைய இதயத்தில் தான் குடியிரு, அதைத்தான் விரும்புகின்றார். நான் வேடிக்கையாக சொல்வேன், கோயில்களில் இறைவன் இருப்பது சும்மா அது நிரந்தரமே இருக்கணும் ஆசனம் கிடையாது. வரக்கூடிய அன்பர்களுடைய இதயமாகிய கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்ற விருப்பத்தோடு கோயிலில் கொஞ்ச நேரம் தங்கி இருக்கின்றான். வரக்கூடிய அன்பர்களாகிய நாம் இதயம் நிறைய அழுக்குகளை சேர்த்து கொண்டு செல்கின்ற காரணத்தினால் அங்கே வருவதை விட இங்கே இருந்துள்ளான். அது ஒரு ரெஸ்ட் ஹவுஸ். அவன் இருக்கிற நோக்கம் வரக்கூடிய அன்பருடைய இதயத்தில் குடியேற வேண்டும் என்பதற்காக கோயில் கோயிலாக உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் செல்லுகின்ற அன்பர்களோ இதயம் நிறைய அழுக்குகளை தேக்கி கொண்டு செல்கின்ற காரணத்தினால் அங்கே செல்வதை விட இங்கே இருந்தால் போதும் என்று இங்கே இருந்து. ஏன்னா அங்கேயும் அழுக்கு தெரியும் உங்களுக்கு, கற்ப கிரகம் எப்படி இருக்கும்னு சொல்லி. என் ஆத்மாவை தூய்மை செய்து என்னுடைய உடலை அன்புடலாகவும் அருளுடலாகவும் எங்குடலாகவும் மாற்றுகிறதோ அது ஆன்மீகம் என்று சொல்வார்கள். தோத்திரங்கள் என்ன செய்யும்? திருமறையில் படிக்கிறீங்க அத்தனை தோத்திரங்கள். தோத்திரங்கள் என்ன செய்யும்? தோத்திரங்கள் அன்பை பெருக்கி அருளை வளர்க்கும். அன்பை பெருக்கும், அருளை வளர்க்கும். சாத்திரங்கள் என்ன செய்யும்? தெளிவை தரும். நமக்கு நம் சமயத்தை பற்றிய தெளிவை தரும், தெளிவை நல்கும், ஞானத்தை கொடுக்கும். இந்த இரண்டையும் அது செய்யும். எளிய வழி எது சார் என்று கேட்ட அனைவரும் அறிந்த ஒன்று பக்தி வழிதான். எளிய வழி பக்தி வழிதான். அடுத்த பெருமக்களே, கடவுள் ஒருவரா இருவரா பலரா? ஒரு கேள்வி. கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே, ஒரே கடவுள்தான். இந்துக்கள் பல வடிவங்களில் வழிபடுகிறார்கள். ஒரே கடவுளைத்தான் இந்துக்கள் பல வடிவங்களில் வழிபடுகிறார்கள். கடவுள் என்பது வேறு, தெய்வங்கள் என்பது வேறு. கடவுள் ஒரே ஒருவர் தான், தெய்வங்கள் எண்ணற்றவை. இதை மகாகவி பாரதி சொல்வார், மிக அழகாக சொல். வேடம் பல்கோடி ஒரு உண்மைக்கு உளவென்று வேதம் புகன்றிடுமே, அங்கு ஒரு வேடத்தை நீர் உண்மை என கொள்வீர் என்று வேதம் அறிந்திருது என்று சொன்னார். வேடம் வேதம், வேடம்ங்கிறது கடவுள். வேடம் பல்கோடி ஓர் உண்மைக்கு உளவென்று வேதம் புகன்றிடுமே, அங்கு ஒரு வேடத்தை நீர் உண்மை என கொள்வீர் என்று வேதம் அறிஞ்சிருது என்று சொல்வார். ஆனால் எழுதவன் ஏற்ற கெடுத்தான், படித்தவன் பாட்ட கெடுத்தாக போல ரெண்டு பக்கம் வேதம் வேதம்னே போட்டான். நூலில் கண்ட தவறான செய்தி. அது எப்படி இருக்கணும்? வேடம் பல்கோடி, அதாவது தெய்வங்கள் பல்கோடி என்று வேதம் சொல்லுது. வேடம் பல்கோடி ஓர் உண்மைக்கு உழவென்று வேதம் புகன்றிடுமே, வேதங்கள் சொல்லியது. ஆனால் அங்கு ஒரு வேடத்தை நீர் உண்மை என கொள்வது என்று வேதம் அறிந்திருது என்று சொன்னார். ஆனால் பரம்பொருள் ஒன்று உண்டு, அதுதான் இந்த வேடத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் நமக்கு இல்லை. அடுத்து பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபரம்பொருள் பிறப்பில் பெருமானாக இருக்கிறான், பிறவாயாக்க பெரியவராக இருக்கிறான், தாயுமிழி தந்தையுமிழியாக இருக்கின்றான். அவன் ஈறு இல்லையாக இருக்க, ஈறு என்பது அவனுக்கு கிடையாது. திருச்சிராப்பள்ளி தாய்மானவர் கோயிலில் ஞானசம்பந்த பாடுகிற சென்றடையா திருவுடையான் என்று சொல்ற. எல்லா செல்வங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு, ஆனால் பரம்பொருளுக்கு எல்லை கிடையாது. சென்றடையா திருவுடையான் என்று சொல்வார்.
அவனின் மேலான வஸ்து ஏதாவது ஒன்று உலகத்தில் இருக்கிறதா? கிடையாது. ஆதி மந்தம் இல்ல அரும்பெரும் ஜோதி என்று மணிவாசக பெருமாள் செய்வார். ஒன்றவன் தானே இரண்டு அவனது இன்னருள் என்பது சூத்திரம். ஒன்றவன் தானே இரண்டு அவனது இன்னருள் என்பது இறைவன் தான் தாதான்மை சம்பந்தம் என்று சொல்வார்கள். ஒரு விசித்திரம், தாதான்மை சம்பந்தம் என்று இதற்கு சொல்வார்கள். தாதான்மை சம்பந்தம் என்ன சார்? ஒன்றன் இருமை, ஒன்றன் இருமை. ஒன்றுதான் ஆனா இரண்டாக இருக்கும், இரண்டு தான் ஆனா ஒன்றாக இருக்கும். இதுதான் தாதான்மை சம்பந்தம். ஒன்றன் இருமை என்று அதற்கு பொருள். ஒன்றிகை அல்லது சக்தி என்ற ஒரு தனி வசதி இருக்கிறார் கேட்டால் கிடையாது. இறைவனுடைய அருள் வடிவே அம்பிகை, இறைவனுடைய அருள் வடிவே அம்பிகை. இதை ராபர்ட் பிராஸ்ட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கவிஞன் அழகாக சொன்னான். லெஸ் தென் டூ பட் மோர் தென் ஒன், லெஸ் தென் டூ பட் மோர் தென் ஒன் என்று சொன்னான். அதுதான் தாதான்மை சம்பந்தம். ஒன்றுதான் ஆனால் இரண்டாக இருக்கும், இரண்டு தான் ஆனால் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னான். லெஸ் தென் டூ பட் மோர் தென் ஒன் என்று ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொன்னான். இறைவன் குணிப்பொருள், இறைவி குணப்பொருள். இந்த குணிப்பொருளும் குணப்பொருளும் மாறவே மாறாது, ஒன்று சேர்ந்துதான் இருக்கு. ரெண்டை பிரிக்க முடியுமானா பிரிக்கவே முடியாது என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அடுத்து பெருமக்களே, சைவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? எல்லாரும் மாமிசம் சாப்பிடாம இருந்தால் சைவம் சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க. அப்படி அல்ல, சிலர் தெளிவாக தெரிஞ்சு கொண்டு சொல்லு. சைவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் சிவனோடு சம்பந்தம் உடையது என்று அர்த்தம். சிவனோடு சம்பந்தம் உடையது அல்லது சிவனோடு சம்பந்தம் ஆகுதல் என்பது பொருள். அது போன்றுதான் ஏனை வைணவத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், சமணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், பௌத்தத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஆர் ஒருவர் ஒழுகுவார் அவர் உள்ளத்துள்ளே அருளுருவாக எம்பெருமான் தோன்றுவான் என்று அப்பர் சாமி சொல்வார்கள். ஆர் ஒருவர் ஒழுகுவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று சொல்வார்கள். யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி மாதொரு பாகனா தாம் வருவர் என்று படிக்கிறோமா இல்லையா? யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி மாதொரு பாகனா தாம் வருவர் என்று சொன்னால் நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் வடிவத்தில் யார் இருப்பா? அம்மையப்பர் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க என்று நம்ம சாஸ்திரம் சொல்லுகிறது. இது நம்முடைய காஞ்சி பெரியவர் ரொம்ப அழகா சொல்வார். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு அடுத்தது சரி. அப்போ பெருமக்களையும் காஞ்சி பெரு என்ன சொல்வார்னா, ஒரு மரம் தூர் கிளைகள், நாம் ஒரு மரத்தினுடைய கிளைகளாக வளர்ந்திருக்கிறோமே தவிர பிரிந்திருக்கிறோம் என்பதல்ல. நம்ம சைவ சமயத்தை பிரிவு என்ற சொல்லுக்கு இடமே கிடையாது. அறியாமல் இருக்கிறோம். ஒரு மரத்தின் அதாவது ஒரு தூரினுடைய பல கிளைகள் வளர்ந்திருக்கிறோம் என்பதை தவிர பிரிந்திருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அடுத்து பெருமக்களே, பக்தி மார்க்கத்தில் நின்றவர்கள் சமய குறவர்கள், அவர்களெல்லாம் இந்த தேர்தல் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்த ஞான மார்க்கத்தில் இருந்தவர்கள் சமய சந்தான குறவர்கள், அவர்களும் இந்த தேர்தல் இடம்பெற்று இருக்கிறார்கள். மக்கள் சமய குறவர்கள் மக்களை நாடி சென்றார்கள், சந்தான குறவர்களை மக்கள் தேடி சென்றார்கள். இதுதான் வித்தியாசம், அவர்களும் நமக்குள்ள வித்தியாசம். வேத சப்தம் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வேத சப்தங்கள் உலக நன்மைக்காக தோன்றியவை. உலக நன்மைக்காக தோன்றிய இந்த வேத சப்தங்கள் ஆலயங்கள் தோறும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மணி ஓசை, எல்லார் வீட்டிலையும் ஒரு வழிபடக்கூடிய ஒரு அறை இருக்க வேண்டும், பூஜை அறை என்று சொல்வார்கள், இருக்க வேண்டும். அங்கு மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வேத சப்தம் ஆலயங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மணி ஓசை பெருக்கம் வீட்டுகளில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பக்தர்களாக இருப்பவர்கள் முதலில் மரண பயம் மற்றவர்களாக இருக்க வேண்டும். பக்தர்களாக இருப்பவர்கள் முதலில் மரண பயம் மற்றவர்களாக இருக்க வேண்டும். நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு சொன்னாரா இல்லையா அப்பர் சுவாமிகள்? நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு என்றார்.
அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொன்னார். கல்லில் கட்டி கடலில் போட்டாலும் நற்றுணையாவது நமச்சிவாய் என்று சொன்னதும் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் தான். இதை நம்முடைய பாரதி எளிமைப்படுத்தி சொன்ன, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது மான் இடிந்து வீழிலும் அச்சம் என்பது இல்லையே என்று சொன்னான். இன்னொன்று அழகா, காலா என் காலருகே வாடா, உன்னை சட்டை காலால் மிதிக்கின்றேன். காலா என் காலருகே வாடா, சற்றே உன்னை என் காலால் மிதிக்கின்றேன். அதுதான் பரமேஸ்வரன் காலனை உதைத்தது எங்க? திருக்கடையூரில். புரியுங்களா? பாரதியுடைய ஒவ்வொரு சொற்களும் வேதத்துக்கு நிகரானது, சாதாரண சொற்கள் கிடையாது. வேதம் எப்படி அழியாத வஸ்து, அது ஒருத்தர் எழுதான் பாரதியை பற்றி எழுதுகிற இது காலத்தினுடைய கவிதை என்றார். காலம் எழுதிய கவிதை பாரதியை சொல்றான். பாரதிய கவிதைகளை சொல்ல, பாரதியை இது காலம் எழுதிய கவிதை. பாரதி அது அமரத்துவம் உடையவன் என்று சொன்னார். கொடிய வறுமையில் நின்று கொண்டு பாரதி சொல்றான், கொடிய வறுமை, அதுக்கு மேல வறுமை எல்லையே கிடையாது. அந்த எல்விருந்து சொல்லிட்டான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. நாம் ஒரு சிறு துன்பத்துக்கு கூட இறைவன் இப்படி படைச்சித்தானேங்கிறோம். ஆனால் பாரதி சொல்றான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. இந்த சொல்லுக்கு வேறு சொல் எங்கே இருக்குன்னு சொன்னா அப்பர் சாமி சொல்றார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அந்த சொல்லினுடைய விரிவு தான் பாரதி சொன்ன எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பது என்று. பெருமக்களை, கடைசியாக ஒரு வரி சொல்லி முடிக்கின்றேன். நீ இவ்வளவு சொல்றீங்களே, கடவுளையே நம்புறீங்க என்பது ஒரே வரியில் சொல்றேன். வள்ளுவனுக்கு மேல ஒரு ஞானி உலகத்தில் உண்டா? காந்தியடிகளுக்கு மேல ஒரு பெரிய மகான் யாராவது உலகத்தில் உண்டா? அந்த ஞானியும் அந்த மகானும் நம்பிய கடவுளை தான் நம்புகிறேன். இதுக்கு மேல விளக்க என்று கேட்க வேண்டாம். யாராவது கடவுளை நம்புகிறாயே, நீ என்னத்தை கண்டாய் என்று கேட்டார். நான் ஒன்றும் காடல. ஆனால் காந்தியடிகளுக்கு மேல ஒரு மாமனிதன் இல்லை, வள்ளுவனுக்கு மேல ஒரு ஞானியும் இல்லை. அந்த ஞானியும் அந்த மகானும் வணங்கிய கடவுளை நான் நம்புகிறேன். இது போதுமானது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அவர்களுக்கு மேல இல்லை. இவரும் கடவுள் வாழ்த்து எழுதினார். அவர் கஷ்டம் வரும்போதெல்லாம் கீதை எடுத்து பாராயணம் செய்வார்கள் காந்தியடிகள். வணக்கமா, வணக்கம், வணக்கம். ரொம்ப நாளைக்கு பார்த்து. ஆமாம், சரி என்று சொல்லிக்கொண்டு பெருமக்களே, கடவுள் ஆதி மூலமே கஜேந்திரன் கத்துனது இல்லையா? ஆதி மூலமே கத்தின உடனே மகாவிஷ்ணு வந்தாரா இல்லையா? கூப்பிட்டு அப்போ ஒருத்தர் கேட்டான், உங்க கடவுள் எங்க இருக்கிறாருன்னா, அவன் சொன்னான், எங்க கடவுள் கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறாருன்னா. அது எங்க கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறாரு கேட்டான். ஆதி மூலமே கூப்பிட்ட உடனே வந்துட்டாடா இல்லையா? அப்ப கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறான். கடவுள் எங்கே இருக்கா? கூப்பிடும் தூரத்தில். எப்படி சொல்ற? ஆதி மூலமே என்று சொன்ன உடனே அந்த கஜேந்திரன் கத்துற உடனே யார் வந்துட்டா? ஆகவே கூப்பிடும் தூரத்தில் அதுவே வந்துட்டா என்று மிக அழகாக சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆன்மீகம் என்பது கடைசியாக மேடையில் பேசுவதற்காக அல்ல. ஆன்மீகம் என்பது மேடையில் பேசுவதற்காக அல்ல, வாழ்க்கையில் வாழ்வதற்காக, வாழ்க்கையில் என்று சொல்லி இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கின்ற காலத்தில் என்ற உரையை இதோடு நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம்.